அனைத்து பிஜி டிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி வெற்றி படிக்கட்டு யூடியூப் சேனல். இந்த சேனலில் இன்னைக்கு நம்ம பிஜி டிஆர்பி காமர்ஸ் அதில் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்டு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற யூனிட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் மீனிங் அண்டு கேரக்டரிஸ்டிக்ஸு, அடுத்து இண்டஸ்ட்ரி ட்ரேடு அண்டு காமர்ஸ் இதில் இருந்தோம். அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அதில் ஃபஸ்ட்டு ஒரு 50 கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற தேர்டு ஹெட்டிங்கில் இருந்து இன்னொரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அடுத்த ஹெட்டிங்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி காமர்ஸ் 2026 அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் 1 by 1 டாபிக் வைஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டு வர்றோம். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல 251வது கொஸ்டின்லேருந்து 300வது கொஸ்டின்ஸ் வரையும் நம்ம காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 251வது கொஸ்டின், which objective is most directly concerned with ensuring that a business can meet its financial obligations on time? ஒரு வணிகம் அதோட நிதி கடமையை உரிய காலத்தில் நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றுறதுக்கு உறுதி செய்வதுடன் நேரடியாக தொடர்புடைய நோக்கம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு வணிகம் அதோட நிதி கடமையை உரிய காலத்தில் நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றுறதுக்கு உறுதி செய்யக்கூடிய நேரடி தொடர்புடைய நோக்கம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி நிதி நிலைத்தன்மை, பி மார்க்கெட் செக்மெண்டேஷன் சந்தை பிரிவாக்கம், சி ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன் பொருள் பல்வகைப்படுத்துதல், டி அட்வர்டைசிங் விளம்பரம். இதில் எது அதுக்கு நேரடியாக தொடர்புடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 252வது கொஸ்டின், which of the following best distinguishes business survival from business growth? வணிகத்தோட உயிர் வாழ்வையும் வணிகத்தோட வளர்ச்சியையும் வேறுபடுத்துறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சர்வையல் கன்சர்ன்ஸ் கண்டினியூட்டி. சர்வையல் உயிர் வாழ்வு அப்படிங்கிறது அதோட வணிகத்தோட தொடர்ச்சியான தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயில் க்ரோத் கன்சர்ன்ஸ் எக்ஸ்பென்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஆனால் அதே சமயத்தில் வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த வணிகத்தோட விரிவாக்கம் மற்றும் அதோட மேம்பாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி சர்வேயல் மீன்ஸ் இன்க்ரீசிங் சேல்ஸ் ஒன்லி. சர்வேயல் உயிர்வாழ்வு அப்படிங்கிறது விற்பனையை மட்டும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயில் க்ரோத் மீன்ஸ் ரெடியூசிங் சேல்ஸ். வளர்ச்சி அப்படிங்கிறது விற்பனையை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சி போத் ஆர் எக்ஸாக்ட்லி ஐடென்டிக்கல் அப்ஜெக்டிவ்ஸ். ரெண்டுமே ஒரே நோக்கமுடைய அப்ஜெக்டிவ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டி க்ரோத் இஸ் நெசசரி ஒன்லி ஃபார் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். வளர்ச்சி அப்படிங்கிறது லாப நோக்கமற்ற நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அவசியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சர்வேயல் கன்சர்ன்ஸ் கண்டினியூட்டி வித் ஒயில் க்ரோத் கன்சர்ன்ஸ் எக்ஸ்பென்ஷன் அண்டு டெவலப்மெண்ட். அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 253வது கொஸ்டின், அசர்டைன் அண்டு ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேல்ஸ் மேக்சிமைசேஷன் அண்டு ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் ஆர் நாட் நெசசரிலி ஐடென்டிக்கல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு விற்பனையை அதிகப்படுத்துறதுனாலையும் லாபத்தை அதிகப்படுத்துறதும் இதோட ஒரே நோக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட வணிகத்தோட ஒரு நோக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் ஹையர் சேல்ஸ் வால்யூம் மே சம்டைம்ஸ்
be achieved by reducing prices or increasing promotional expenditure which can affect profit margin. விலையை குறைக்கிறது மூலமாகவோ அல்லது விளம்பர செலவை வந்து அதிகரிக்கிறது மூலமாகவோ அதிக விற்பனை அளவை வந்து அடையலாம், விற்பனையை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது. இது எந்த லாப விகிதத்தை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு விலையை குறைக்கிறது மூலமாகவோ அல்லது அவங்களோட விளம்பர செலவை வந்து அதிகப்படுத்துறது மூலமாகவோ விற்பனையோட அளவை வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லாப விகிதத்தை வந்து எந்த விதத்தில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. சி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. டி ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 254வது கொஸ்டின். விச் அப்ஜெக்டிவ் இஸ் ரெஃப்ளெக்டட் வித் எஸ் பிஸ்னஸ் seeks to increase its share of the total market அப்படின்னு சொல்லி டோட்டல் மேக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மொத்த சந்தையில் அதோட பங்கை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு வணிகம் எந்த விதத்தில் வந்து முயற்சிக்குது, அதை வந்து அந்த முயற்சி பண்ணக்கூடிய நோக்கத்தை வந்து வெளிப்படுத்துறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு மொத்த சந்தையில் அந்த வணிகம் வந்து அதோட பங்கை வந்து அதிகரிக்க செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணுறது இப்போ எந்த நோக்கத்தை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் சந்தை விரிவாக்கம். பி எம்ப்ளாயி வெல்ஃபேர் பணியாளர் நலன். சி ரிஸ்க் அவாய்டன்ஸ் இடர் தவிர்ப்பு. டி டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வரி இணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 255வது கொஸ்டின். ஏ கம்பெனி இன்ட்ரோடியூசஸ் an environmentally efficient production process that reduces waste and operating cost. Which combination of objective is most evident? ஒரு நிறுவனம் வந்து அதோட மூலப்பொருளை வந்து வீணாக்குறத செயல்பாட்டு செலவையும் வீணாக்குறதையும் வந்து குறைக்கணும். ஒரு நிறுவனம் அதோட மூலப்பொருட்கள் செலவாகிறதையும் குறைக்கணும், அதே மாதிரி அவங்களோட செலவுகளையும் வந்து குறைக்கணும். அந்த விதத்தில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உற்பத்தியை வந்து அவங்க வந்து அறிமுகப்படுத்தணும். சுற்றுச்சூழலை எந்த விதத்திலையும் அவங்களோட ப்ராடக்ட் வந்து பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் எந்த நோக்கங்களின் சேர்க்கை விச் காம்பினேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ் இஸ் மோஸ்ட் எவிடென்ட், இதில் எந்த நோக்கத்தோட சேர்க்கை வந்து தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரொடக்டிவிட்டி, காஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. உற்பத்தி திறன், செலவு திறன் மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்பு, இது மூணுமே சொல்கிறாங்க. பி சேல்ஸ் ப்ரொமோஷன் அலான், விற்பனை ஊக்கம் மட்டும்தான் சொல்கிறாங்க. சி வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் மோனோபோலி, அரசோட செல்வாக்கு மற்றும் அதோட ஏகபோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டி எம்ப்ளாயி டிஸ்மிசல் அண்டு மார்க்கெட் ரெட்ரக்ஷன், பணியாளரோட நீக்கமோ மற்றும் சந்தையோட கட்டுப்பாடோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ப்ரொடக்டிவிட்டி, காஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது மூணுமே வந்து இதுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 256வது கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், கீழே இருக்கக்கூடிய கூற்றுகளை வந்து நல்லா கவனிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராஃபிட் ப்ரொவைட்ஸ் எ சோர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஃபினான்ஸ், லாபம் அப்படிங்கிறது ஒரு உள்நாட்டு நிதிக்காக வந்து ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்நாட்டு நிதிக்கு வந்து ஒரு ஆதாரமாக
லாபம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து growth மே ரெக்யர் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட். அவங்களோட அந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு லாபத்தை வந்து மறு முதலீடு செய்வது அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது, இன்னோவேஷன் இன்வால்வ் ஃபினான்சியல் ரிஸ்க். புதுமை அப்படிங்கிறது ஒரு நிதி இடரை வந்து உள்ளடக்கி இருக்கும். ஒரு புதுசாக ஒரு நிதி சம்பந்தமான இடரை வந்து உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து, சர்வேயல் ரெக்யர்ஸ் நோ கன்சிடரேஷன் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ். உயிர் வாழ்வுக்கு வந்து பணப்புழக்கத்தை பற்றி எந்த ஒரு கவனமும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனி வந்து நிலைக்கிறதுக்கு பணப்புழக்கம் வந்து எந்த விதத்துலேயும் கவனமாக தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் A 1, 2 and 3 only, B 1 and 4 only, C 2 and 4 only, D 1, 2, 3 and 4. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A 1, 2 and 3 only தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 257வது கொஸ்டின், which of the following is an example of your quality oriented business objectives? கீழே இருக்க நாளில் எது வந்து தரம் சார்ந்த வணிக நோக்கத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, மெயின்டைனிங் கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் ப்ராடக்ட்ஸ் அண்டு சர்வீசஸ். பொருட்கள் மற்றும் சேவையில் வந்து சீரான தரநிலையை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறாங்க. பி, ரெடியூசிங் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். தர ஆய்வை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறாங்க. சி, ஹைடிங் டிஃபெக்ட்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். நுகர்வோர்கிட்டருந்து எந்த குறைபாடுகள் வந்தாலும் அதை வந்து மறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டி, மேக்ஸிமைசிங் கம்ப்ளைண்ட்ஸ். புகார்களை வந்து அதிகப்படுத்தணும், புகார் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மெயின்டைனிங் கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் ப்ராடக்ட்ஸ் அண்டு சர்வீசஸ். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 258வது கொஸ்டின், அசர்டைன் அண்ட் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் கேன் சப்போர்ட் போத் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்டு லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஒரு குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால, அவங்களோட பொருளோட தரத்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுனால நுகர்வோரோட திருப்திக்கும் அவங்களோட நீண்டகால லாபத்துக்கும் வந்து ஆதரவளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் வந்து கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி கேன் ஸ்ட்ரென்தன் கஸ்டமர் ட்ரஸ்ட் அண்டு ரெடியூஸ் சர்டன் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட் ஃபெயிலியர் அண்டு வேஸ்ட். அந்த வாடிக்கையாளருக்கு அந்த தரம் வந்து நம்பிக்கையை வலுப்படுத்தணும். அதே சமயத்தில் அவங்க பொருள் வந்து தொடர்ச்சியாக வந்து தோல்விகள் அப்படி தரப்படுத்துறது வந்து நம்பிக்கையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளுக்கான தேவைகள் வந்து அதிகமாகும். அப்போ சந்தையில் வந்து தோல்வி அடைய முடியாது அந்த நிறுவனம். அதே மாதிரி அவங்களோட ப்ராடக்ட் வந்து வீணாகிறதையும் வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. தரத்தை வந்து நம்ம அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னோம்னா வாடிக்கையாளரோட நம்பிக்கையை வந்து அதிகப்படுத்தலாம். அப்படி அதிகப்படுத்துறதுனால பொருளோட தோல்வி வந்து அப்படிங்கிறது கிடைக்காது. சந்தையில் தோல்வி இல்லாமல் நம்ம பொருளை வந்து தொடர்ச்சியாக வந்து விற்றுக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி அவங்களோட அந்த பொருளோட வீணாக்கத்தையும் வந்து நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். பி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. சி, ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. டி, ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 259வது கொஸ்டின், which objective is most closely associated with maintaining a positive corporate reputation? ஒரு நிறுவனத்தோட நல்ல பெயரை வந்து பராமரிக்கணும் அப்படின்னும் போது அது வந்து எதோட தொடர்புடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, எத்திக்கல் காண்டக்ட் அண்ட் ஸ்டாக் ஹோல்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நெறிமுறை சார்ந்த, எத்திக்கல் அப்படின்னா நெறிமுறை அப்படின்னு சொல்லுவோம், நெறிமுறை சார்ந்த நடத்தை மற்றும்
ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னா பங்குதாரர் திருப்தி அப்படின்னு சொல்கிறோம். பி வந்து கன்சியூமர் டிசிப்ஷன், நுகர்வோரோட ஏமாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். சி வந்து அன்ஃபேர் காம்படிஷன், நியாயமற்ற போட்டி. டி இன்ஃபர்மேஷன் கேன்சல்மெண்ட், தகவல் வந்து மறைத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எத்திக்கல் கான்டக்ட் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 260வது கொஸ்டின், எ பிஸ்னஸ் வாலண்டரிலி provides accurate product information even when disclosure may reveal a limitation of the product. Which objective is most clearly reflected? அதாவது ஒரு வணிகம் வந்து அதோட பொருளை வந்து ஒரு வரம்பு அதாவது அவங்களோட பொருளை வந்து ஒரு வரம்புக்குள்ளே வந்து துல்லியமான பொருளாக வழங்குறாங்க. அப்படி வழங்கும்போது இதில் எந்த நோக்கம் வந்து மிக தெளிவாக வந்து வெளிப்படுது? ஒரு வணிகம் அவங்களோட பொருளை வந்து மிக துல்லியமான பொருளாக, மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக தன்னார்வமாக வந்து வழங்குறாங்க. அந்த பொருளோட பற்றின தகவலை வந்து துல்லியமாக இருக்கணும். அதே சமயத்தில் மக்கள் நம்பக்கூடிய வட்டாரத்தில் அவங்களுக்கு தெளிவாக வந்து அந்த பொருளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த இதை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஒரு வணிகம் அவங்க பொருளை தயாரிக்கிறதோட விட்டுறாமல் அந்த பொருளை பற்றின முழு டீட்டெயிலும் துல்லியமாக மக்கள் வந்து ஈஸியாக அந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற முறையில் அவங்க தன்னார்வமாக வந்து அந்த பொருளை பற்றின டீப் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எந்த நோக்கம் இதில் மிக தெளிவாக வெளிப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, எத்திக்கல் கஸ்டமர் ஓரியன்டேஷன், நெறிமுறை சார்ந்த நுகர்வோர் போக்கு. பி, ஷார்ட் டர்ம் சேல்ஸ் மேனிப்புலேஷன், குறுகிய கால விற்பனை கையாளுதல். சி, மார்க்கெட் அப்ஸ்ட்ரக்ஷன், சந்தை தடுப்பு. டி, மோனோபோலி எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஏகபோக சுரண்டல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, எத்திக்கல் கஸ்டமர் ஓரியன்டேஷன். அடுத்து 261வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 வந்து லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 1ல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்வேயல், க்ரோத், இன்னோவேஷன், ப்ரொடக்டிவிட்டி. லிஸ்ட் 2ல் வந்து நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், எபிலிட்டி டு கண்டினியூ ஆப்ரேஷன்ஸ், இன்க்ரீஸ்டு மார்க்கெட் கவரேஜ், மோர் அவுட்புட் ஃப்ரம் கிவன் இன்புட்ஸ். இதில் ஏதாவது ஒரு 2 தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னோம்னா ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். க்ரோத் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட வேர்டாக இருக்கும். க்ரோத் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இன்னோவேஷன் அப்படிங்கிறது ஒரு நியூ ப்ராடக்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வேயல் அப்படிங்கிறது எபிலிட்டி டு கண்டினியூ ஆப்ரேஷனை தான் சர்வேயல் அப்படின்போம். க்ரோத் அப்படின்னா இன்க்ரீஸ்டு மார்க்கெட் கவரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னோவேஷன் அப்படிங்கிறது நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு. ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது மோர் அவுட்புட் ஃப்ரம் கிவன் இன்புட்ஸ். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 2, 3, 1, 4 அப்படிங்கிற ஆர்டர் தான் கரெக்டான ஆர்டர். அடுத்து 262வது கொஸ்டின், விச் அப்ஜெக்டிவ் இஸ் மோஸ்ட் டைரக்ட்லி சர்வ்டு வென் a firm establishes a research and development department? ஒரு நிறுவனம் வந்து ஆராய்ச்சியையும் மற்றும் மேம்பாட்டு துறையையும் அமைப்பது எந்த நோக்கத்துடன் நேரடியாக உதவுது, எந்த நோக்கத்துக்கு உதவுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு நிறுவனம் ஒரு ஆராய்ச்சி மையத்தையோ அல்லது அவங்களோட மேம்பாட்டு துறையவோ அமைக்கிறாங்க அப்படின் போது அது எந்த நோக்கத்துக்காக உதவக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, இன்னோவேஷன். பி, டேக்ஸ் எவேஷன். சி, மார்க்கெட் வித்ட்ராயல். டி வந்து ரிசோர்ஸ் வேஸ்டேஜ். இன்னோவேஷன்னா நம்மளுக்கு தெரியும் புதுமை. டேக்ஸ் எவேஷன்னா வரி ஏய்ப்பு. மார்க்கெட் வித்ட்ராயல் அப்படின்னா சந்தையிலிருந்து விலகுறத மார்க்கெட் வித்ட்ராயல்போ. ரிசோர்ஸ் வேஸ்டேஜ் அப்படின்னா வளத்தை வந்து வீணாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இன்னோவேஷன் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 263வது கொஸ்டின், எ பிஸ்னஸ் ப்ரொவைட்ஸ் ஸ்காலர்ஷிப் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ், ஃபேமிலிஸ் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ். திஸ் பிரைமரிலி ரிஃப்ளெக்ட்ஸ். ஒரு வணிகத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களோட குடும்பங்கள்
அதோடு இல்லாமல் அவங்களோட பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்வி உதவித்தொகை மற்றும் அவங்களுக்கு தேவையான திட்டங்களை வந்து வழங்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி வழங்குறது இதில் எதை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு வணிகம் அதில் ஒர்க் பண்ணக்கூடிய பணியாளர்களோட குடும்பங்களுக்கு தேவையான கல்வி உதவித்தொகையும் அதே சமயத்தில் அவங்களோட பாதுகாப்புக்காக பல திட்டங்களையும் வழங்குது. இது வந்து எதை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ராடர் சோசியல் அப்ஜெக்டிவ், பரந்த சமூக நோக்கம். பி சேல்ஸ் மேக்சிமைசேஷன் அலோன், விற்பனையை அதிகப்படுத்துதல் மட்டும். சி ப்ரொடக்ஷன் அப்ஜெக்டிவ் அலோன், உற்பத்தி நோக்கம் மட்டும். டி மோனோபோலி அப்ஜெக்டிவ், ஏகபோக நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ப்ராடர் அண்ட் சோசியல் அப்ஜெக்டிவ், பரந்த சமூக சேவை தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 264வது கொஸ்டின் அசர்டைன் அண்ட் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a business cannot reasonably treat profit as its only long term objective. ஒரு வணிகம் வந்து லாபம் ஈட்டுறதை மட்டுமே தனது ஒரே நீண்டகால நோக்கமாக வந்து கருதுவது பொருத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வணிகம் அவங்களோட லாபத்தை வந்து நீண்ட காலம் நோக்கத்துக்காக லாபம் அடையணும் அப்படிங்கிறது மட்டுமே பொருத்தமானது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் வந்து சஸ்டைனபிள் பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ், இன்னோவேஷன், ரிசோர்ஸஸ் அண்ட் த வைடர் சொசைட்டி. அந்த வணிக செயல்திறனை பொறுத்தளவு நுகர்வோர் பணியாளர், புதுமை, வளங்கள் மற்றும் பரந்த சமூகம் இது எல்லாத்தையுமே சார்ந்திருந்தால் மட்டும்தான் அந்த வணிகம் வந்து வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸு. டி ஏ இஸ் ஃபால்ஸு பட் ஆர் இஸ் ட்ரூ. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ both A and R are true and R is the correct explanation of A. அடுத்து 265வது கொஸ்டின் which of the following represents an objective related to employee retention. கீழே கொடுத்துருக்க நாளில் எது வந்து ஒரு பணியாளர் நிறுவனத்தில் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நோக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நோக்கம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கிரியேட்டிங் எஸ் supportive work environment and career opportunities. B reducing employee communication. First வந்து creating a supportive work environment and career opportunities அப்படின்னா ஒரு ஆதரவான பணிச்சூழலோ அதே சமயத்தில் தொழில் வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்குறதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி ரெடியூசிங் எம்ப்ளாயி கம்யூனிகேஷன், பணியாளர் தொடர்பை வந்து குறைக்கிறது. மூணாவது இக்னோரிங் கிராஜுவன்ஸ், குறைகளை வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிறாங்க. டி எலிமினேட்டிங் ட்ரைனிங், பயிற்சியை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரியேட்டிங் ஏ சப்போர்ட்டிவ் ஒர்க்கு என்விரான்மெண்ட் அண்ட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்து 266வது கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் கரெக்ட். கீழே இருக்கக்கூடிய வணிக நோக்கங்கள் தொடர்பான சரியான கூற்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் கைடு மேனேஜரியல் டெசிஷன்ஸ், நோக்கம் அப்படிங்கிறது ஒரு நிர்வாக முடிவுக்கு வழிகாட்டுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்டு அப்ஜெக்டிவ்ஸ் ப்ரொவைட்ஸ் எ பேசிஸ் ஃபார் எவாலுவேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ், செயல்திறனை மதிப்பிடுறதுக்கு நோக்கம் அப்படிங்கிறது அடிப்படையாக தேவைப்படக்கூடியது. ஒரு செயல்திறனை வந்து மதிப்பிடணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு அப்ஜெக்டிவ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. தேர்டு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், வெவ்வேறு பங்குதாரர்கள் இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு வெவ்வேறு எதிர்பார்ப்புகளும் இருக்கும். ஒவ்வொரு பங்குதாரருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், வெவ்வேறு பங்குதாரர்கள் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பங்குதாரருமே ஒவ்வொரு மாதிரி வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் வந்து எவ்ரி பிஸ்னஸ் மஸ்ட் ஹாவ் ஒன்லி ஒன் அப்ஜெக்டிவ், ஒரு வணிகத்துக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 only, பி 1 and 4 only, சி 2 and 4 only, டி வந்து 1, 2, 3 and 4. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 only. அடுத்து 267வது கொஸ்டின், விச் அப்ஜெக்டிவ் ப்ரொவைட்ஸ் எ பெஞ்ச்மார்க் அகைன்ஸ்ட் விச் ஆக்சுவல் பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ் கேன் பி கம்பேர்டு. ஒரு உண்மையான வணிக செயல்திறனை வந்து ஒப்பிடுவதற்கான அளவுகோலை வழங்கக்கூடிய நோக்கம் வந்து எது? உண்மையான வணிக செயல்திறனை ஒப்பிடுவதற்கான அளவுகோலாக வழங்கக்கூடிய நோக்கம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கிளியர்லி டிஃபைன்டு பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு தெளிவான வரையறுக்கப்பட்ட வணிக நோக்கம் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பி அன்பிளான்டு ஆக்டிவிட்டீஸ். திட்டமிடப்படாத செயல்பாடு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கரெக்டு. சி இன்ஃபார்மல் அசம்ஷன்ஸ். முறைசாரா அனுமானங்கள் மூலமாக நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா அது அப்படிங்கிறாங்க. டி வந்து ரேண்டம் டெசிஷன். சீரற்ற முடிவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிளியர்லி டிஃபைன்டு பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 268வது கொஸ்டின், எ ஃபர்ம் செட்ஸ் எ டார்கெட் டு ரெடியூஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் பை 8% while maintaining the same quality level. Which objective is primarily represented? ஒரு நிறுவனம் வந்து ஒரே மாதிரி தரத்தில் ஒரு பொருளை வந்து ஒரு பொருளை வந்து விற்கிறாங்க. அப்படி ஒரே தரத்தை வந்து பராமரித்தபடி உற்பத்தி செலவுல வந்து 8% வந்து குறைக்கிறாங்க. குறைச்சி இலக்கை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனம் தரத்தை வந்து பராமரிக்கிறாங்க. அப்படி பராமரித்து அவங்க வந்து உற்பத்தி செலவு இருக்குல்ல அதில் வந்து 8% குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கு வந்து நிர்ணயிக்கிறாங்க. இது வந்து எந்த நோக்கத்தை வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆப்ரேஷனல் எஃபிசியன்சி, செயல்பாட்டு திறன். பி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், அரசியல் செல்வாக்கு. சி மார்க்கெட் வித்ட்ராயல், சந்தையில் இருந்து விலகுதல். டி கன்சியூமர் ரெஸ்ட்ரிக்ஷன், நுகர்வோர் கட்டுப்பாடு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்ரேஷனல் எஃபிசியன்சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 269வது கொஸ்டின், which objective is most likely to encourage a business to enter on international market? ஒரு வணிகம் சர்வதேச சந்தையில் நுழைய தூண்டும் நோக்கம் எது? ஒரு வணிக நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனம் அவங்க சர்வதேச சந்தையில் வந்து நுழையணும் அப்படின்னு தூண்டக்கூடிய நோக்கம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எக்ஸ்பென்ஷன் அண்ட் க்ரோத், விரிவாக்கம் மற்றும் வளர்ச்சி. பி பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், வணிக சுருக்கம். சி எம்ப்ளாயி ரிடக்ஷன், பணியாளர் குறைப்பு. டி ப்ராடக்ட் வித்ட்ராயல், பொருள் திரும்ப பெறுதல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எக்ஸ்பென்ஷன் அண்ட் க்ரோத். அடுத்து 270வது கொஸ்டின், ascertain and reason. Ascertain வந்து diversification can be used as a growth strategy. டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா பல்வகைப்படுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். பல்வகைப்படுத்தல் அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி உற்பத்தியாக வந்து உற்பத்தியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறத பல்வகைப்படுத்துதலை வந்து வளர்ச்சி உத்தியாக கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன், diversification may enable a firm to enter new product or market areas. பல்வகைப்படுத்தல் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தில் ஒரு புதிய பொருளவோ அல்லது சந்தை பகுதியில் நுழைய செய்கிறதுக்கோ வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். சி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. டி ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி both A and R are true and R is the correct explanation of A. அடுத்து 271வது கொஸ்டின், which of the following best reflects the objective of resource conversion?
கீழே கொடுத்துருக்க நாளில் எது வந்து வள பாதுகாப்பு நோக்கத்தை சிறப்பாக வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ யூசிங் ரிசோர்சஸ் எஃபிஷியன்சி அண்ட் ரெடியூசிங் அவைலபிள் வேஸ்ட். ஒரு வளத்தை வந்து திறமையாக பயன்படுத்தணும், அதே மாதிரி வீணாக்கத்தை வந்து குறைக்கணும். ஒரு இயற்கை வளம் கிடைக்குது அப்படின்னா அந்த வளத்தை வந்து ரொம்ப பயனுள்ளதாக பயன்படுத்தணும், அதே சமயத்தில் அது வீணாகிறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி யூசிங் ரிசோர்சஸ் வித்தவுட் லிமிட்ஸ். வரம்பே இல்லாமல் ஒரு அளவே இல்லாமல் வளங்களை வந்து பயன்படுத்துறது. சி இன்க்ரீசிங் அன்னெசரி கன்சம்ஷன். தேவையற்ற நுகர்வை வந்து அதிகரிக்கிறது. டி இக்னோரிங் என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ். சுற்றுச்சூழல் விளைவை பற்றி எதுவுமே அவங்களுக்கு கவலை கிடையாது, சுற்றுச்சூழலுமே வந்து புறக்கணிக்கிறது. அதில் என்ன விளைவு வந்தாலும் அதை பற்றி கேர் எடுத்துக்கிறதே இல்லை. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ யூசிங் ரிசோர்சஸ் எஃபிஷியன்சி அண்ட் ரெடியூசிங் அவைலபிள் வேஸ்ட் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 272வது கொஸ்டின். எ ஃபர்ம் டெலிபரேட்லி sacrifices a small portion of present profit to improve product quality. ஒரு நிறுவனம் அவங்களோட லாபத்தோட ஒரு பகுதியை வந்து தியாகம் செஞ்சு பொருள் தரம், பணியாளர் திறன், அதோட தொழில்நுட்ப திறனை வந்து மேம்படுத்துகிறாங்க. ஒரு நிறுவனம் அவங்களோட பொருளுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் வந்து ஒரு சின்ன பகுதியை வந்து தியாகம் பண்ணுறாங்க. அப்படி தியாகம் பண்ணுறது மூலமாக அவங்களோட பொருள் தரம், பணியாளரோட திறன் மற்றும் அவங்களோட தொழில்நுட்ப திறன் இது எல்லாமே வந்து மேம்படுது. இதை வந்து சரியாக விளக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இட் இஸ் நெசசரிலி ஃபெயிலிங் டு பெர்சியூ ப்ராஃபிட். அது வந்து ஒரு லாப நோக்கத்தை தவற விடுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி இட் இஸ் பேலன்சிங் ஷார்ட் டேர்ம் ஃபினான்சியல் ரிட்டர்ன்ஸ் வித் லாங் டேர்ம் காம்படேட்டிவ்னஸ் அண்ட் சப்ஸ்டைனபிலிட்டி. இது வந்து ஒரு குறுகிய கால நிதி வருவாயை ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட், ஷார்ட் டேர்மில் வந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை ஃபினான்சியல் ரிட்டர்ன்ஸை வந்து அவங்க வந்து ஒரு நீண்ட கால போட்டித்திறன், சந்தையில் வந்து போட்டி வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களோட நீண்ட கால போட்டித்திறனுக்கும் நிலைத்தன்மைக்கும் சமநிலைப்படுத்துறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. சி இட் ஹேஸ் abandoned ஆல் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ். இது வந்து அனைத்து வணிக நோக்கத்தையுமே கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டி இட் இஸ் பெர்சியூயிங் ஒன்லி பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ்ஸ். இது வந்து அரசியல் நோக்கத்தை மட்டுமே வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இட் இஸ் பேலன்சிங் ஷார்ட் டேர்ம் ஃபினான்சியல் ரிட்டர்ன்ஸ் வித் லாங் டேர்ம் காம்படேட்டிவ்னஸ் அண்டு சஸ்டைனபிலிட்டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 273வது கொஸ்டின். மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 1ல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எம்ப்ளாயி டெவலப்மெண்ட், இன்னோவேஷன், காஸ்ட் எஃபிஷியன்சி. லிஸ்ட் 2ல் எம்ப்ளாயி ட்ரைனிங், குவாலிட்டி இம்ப்ரூவ்டு, நியூ ப்ராடக்ட் டிசைனு, ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது குவாலிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான், குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, அவங்க எதிர்பார்த்த குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போது 1க்கு 2 தான் கரெக்டு. எம்ப்ளாயி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எம்ப்ளாயியோட ட்ரைனிங்கை பொறுத்து தான் மாறும். இன்னோவேஷன் அப்படிங்கிறது நியூ ப்ராடக்ட் டிசைனு. காஸ்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 1, 3, 4 அப்படிங்கிற ஆர்டர் தான் கரெக்டு. அடுத்து 274வது கொஸ்டின். எ கம்பெனி மெஷர்ஸ் சக்ஸஸ் நாட் ஓன்லி பை ஆனுவல் ப்ராஃபிட் பட் ஆல்சோ பை கஸ்டமர் ரிட்டன்ஷன். ஒரு நிறுவனம் அதோட வெற்றியை வந்து ஆண்டு லாபத்தோட மூலமாக மட்டும் மதிப்பிடாமல் அவங்களோட வாடிக்கையாளரை வந்து தக்க வச்சுக்கிறது மூலமாகவும், பணியாளர் விலகல், அதே சமயத்தில் புதுமை விளைவு மற்றும் சுற்றுச்சூழல் இதெல்லாம் வந்து இதன் மூலமாகவும் மதிப்பிடுறாங்க. ஒரு நிறுவனம் அவங்களோட வெற்றியை வந்து எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா லாபத்தை மட்டும் மதிப்பிடாமல் அவங்களோட வாடிக்கையாளர் எந்த அளவுக்கு தக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும், பணியாளர் எப்படி வந்து விலகுறாங்க அப்படிங்கிறதையும், அவங்க ஒவ்வொரு வட்டமும் புதுமையான பொருளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாகவும், சுற்றுச்சூழலை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காமல் அவங்களோட பொருள் இருக்கணும் அப்படிங்கிறது மூலமாகவும் தான் மதிப்பிடுறாங்க. இந்த இது வந்து எந்த அணுகுமுறையை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் ஏ சிங்கிள் அப்ஜெக்டிவ் அப்ரோச் ஒற்றை நோக்க அணுகுமுறை, பி மல்டிபிள் அப்ஜெக்டிவ் அண்டு பேலன்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரோச் பல்நோக்கு மற்றும் சமநிலை செயல்திறன் அணுகுமுறை, சி ப்ராஃபிட் எலிமினேஷன் அப்ரோச் லாப நீக்க அணுகுமுறை, டி ப்ரொடக்ஷன் ஒன்லி அப்ரோச் உற்பத்தி மற்றும் சார்ந்த அணுகுமுறை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி மல்டிபிள் அப்ஜெக்டிவ் அண்ட் பேலன்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரோச். அடுத்து 275வது கொஸ்டின், which sequence best represents a logical long term of business objective chain? ஒரு நீண்டகால வணிக நோக்கத்தோட தர்க்க ரீதியான ஒரு நீண்டகால வணிக நோக்கத்தோட ஆர்டர் வந்து எந்த மாதிரி வந்து இருக்கும், அவங்களோட சீக்வன்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குவாலிட்டி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், லாயல்ட்டி, சஸ்டைனபிள் ரெவன்யூ அண்ட் க்ரோத், பி வந்து புவர் குவாலிட்டி, கம்ப்ளைண்ட்ஸ், கஸ்டமர் லாஸு, கேரண்டீடு க்ரோத், சி எம்ப்ளாயி டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், லோ ப்ரொடக்டிவிட்டி, ஹையர் வேஸ்ட்டு, guaranteed profitability, D unethical conduct, loss of trust, sustainable market leadership. இதுக்கான கரெக்டான ஆர்டர் வந்து A quality, customer satisfaction, loyalty, sustainable revenue and growth தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 276வது கொஸ்டின், which of the following best explains why business objectives should be clearly defined? வணிக நோக்கத்துக்கு தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டிய சிறந்த காரணம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தே எலிமினேட் ஆல் பிஸ்னஸ் ரிஸ்க், எல்லா வணிக இடர்களையும் நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பி தே ப்ரொவைட் டைரக்ஷன் ஃபார் டெசிஷன் மேக்கிங் அண்ட் எ பேசிஸ் ஃபார் எவாலுவேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ், முடிவெடுக்கிறதுக்கும் வழிகாட்டுதலையும் செயல்திறனை மதிப்பிடுறதுக்கு அடிப்படையாக வழங்கணும் அப்படிங்கிறாங்க. சி தே கேரண்டீடு மேக்சிமம் ப்ராஃபிட் இஸ் எவ்ரி பீரியட், அவங்களோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதிகபட்ச லாபத்தை வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் வந்து தே எலிமினேட் தி நீடு ஃபார் பிளானிங், திட்டமிடுதலோட தேவையை வந்து நீக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தே ப்ரொவைடு டைரக்ஷன் ஃபார் டெசிஷன் மேக்கிங் அண்ட் எ பேசிஸ் ஃபார் எவாலுவேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 277வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி ரிலேட்டட் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபினான்சியல் சவுண்ட்னஸ்? நிதி வலிமை அப்படிங்கிறது ஒரு வணிக நோக்கத்தோட எந்த அளவுக்கு வந்து தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு நிதி வலிமை அப்படிங்கிறது வணிக நோக்கத்தில் எந்த அளவுக்கு வந்து தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மெயின்டைனிங் அடிக்குவேட் லிக்விடிட்டி அண்ட் சால்வன்சி, போதுமான பணப்புழக்கமும் அதே சமயத்தில் கடன் தீர்க்கக்கூடிய திறனை வந்து பராமரிக்கிறதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி இன்க்ரீசிங் எம்ப்ளாயீஸ் கிரிவன்சஸ், பணியாளரோட குறையை வந்து அதிகரிக்கணும். சி ரெடியூசிங் ப்ராடக்ட் குவாலிட்டி, பொருளோட தரத்தை வந்து குறைக்கணும். டி அவாய்டிங் மார்க்கெட் ரிசர்ச், சந்தை ஆய்வை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெயின்டைனிங் அடிக்குவேட் லிக்விடிட்டி அண்ட் சால்வன்சி. அடுத்து 278வது கொஸ்டின், அசட்டைன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசட்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லிக்விடிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபினான்சியல் சர்வேயல், வணிக உயிர்வாழ்வுக்கு பணப்புழக்கத்தோட திறன் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எ பிஸ்னஸ் மே நீடு ரெடிலி அவைலபிள் ஃபண்ட்ஸ் டு மீட் ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன்ஸ், ஒரு குறுகிய கால கடமை இருக்குது, அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு ஒரு வணிகத்துக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய நிதி வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிதியோட தேவை வந்து எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். டி ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ both A and R are true and R is correct explanation of A. அடுத்து 279வது கொஸ்டின், a firm increases its production capacity
because existing demand exceeds its current capacity, which objective is primarily involved. அவங்களோட உற்பத்தி திறனை விட தேவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நிறுவனம் அவங்களோட உற்பத்தி திறனை வந்து அதிகரிக்குது. அவங்க வந்து இப்போ உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த உற்பத்தி பண்ணுறதை விட அவங்களோட தேவை, வாடிக்கையாளரோட தேவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த நிறுவனம் ஒரு முடிவு பண்ணுறாங்க, இன்னும் வந்து உற்பத்தி திறனை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகரிக்கிறாங்க. இது எந்த விதமான நோக்கத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிஸ்னஸ் growth வணிக வளர்ச்சி, பி பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வணிக சுருக்கம், சி எம்ப்ளாயி வித்ட்ராயல் பணியாளர் விலகல், டி டேக்ஸ் அவாய்டன்ஸ் வரி தவிர்ப்பு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிஸ்னஸ் growth வணிக வளர்ச்சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 280வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆன் இண்டிகேட்டர் ஆஃப் கஸ்டமர் ஓரியன்டட் பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ். கீழே இருக்க நாளில் எது வந்து நுகர்வோர் சார்ந்த வணிக செயல்திறன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது வந்து நுகர்வோர் சார்ந்த வணிக செயல்திறனோட குறியீடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கஸ்டமர் ரிட்டன்ஷன் ரேட் வாடிக்கையாளர் தக்க வைப்பு விகிதம், பி எம்ப்ளாயி ஆப்சன்டிசம் அலோன் பணியாளர் வருகையின்மை காரணம், சி மெஷின் டெப்ரிசியேஷன் அலோன் இயந்திர தேய்மானம் மட்டும், டி வந்து டேக்ஸ் லைபிலிட்டி அலோன் வரி பொறுப்பு மட்டும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கஸ்டமர் ரிட்டன்ஷன் ரேட். அடுத்து 281வது கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கீழே வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேன் கான்ட்ரிபியூட் டு ரிப்பீட் பிஸ்னஸ். நுகர்வோர் திருப்தி தான் ஒரு வணிகம் வந்து தொடர்ந்து நடைபெறுவதற்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட், எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. பணியாளரோட திருப்தி தான் உற்பத்தி திறனை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி இன்னோவேஷன் கேன் ஸ்ட்ரென்தன் காம்படிட்டிவ்னஸ். புதுமை அப்படிங்கிறது இன்னமும் நம்மளோட போட்டித்திறனை வந்து அதிகப்படுத்தும், வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நெசசரிலி ப்ரிவென்ட்ஸ் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ். சமூக பொறுப்பு அப்படிங்கிறது லாபம் ஈட்டுவதை அவசியமாக தடுக்குது, லாபம் ஈட்டுறதை தடுக்குது. சமூக பொறுப்பு இருக்கிறதுனால அது வந்து லாபம் ஈட்டுறதை வந்து தடுத்துருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 ஒன்லி, பி 1 and 4 ஒன்லி, சி 2, 3 and 4 ஒன்லி, டி 1, 2, 3 and 4. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 ஒன்லி. அடுத்து 282வது கொஸ்டின், which objective is most directly related to maintaining a motivated workforce. ஒரு உற்சாகமான பணியாளர் வந்து அவங்களோட படையை பராமரிக்கிறதோட நேரடி தொடர்புடைய நோக்கம் எது? ஒரு பணியாளரோட படையை வந்து பராமரிக்கிறதுக்கு நேரடியான தொடர்புடைய நோக்கம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மோனோபோலி எக்ஸ்ப்ளோய்டேஷன் ஏகபோக சுரண்டல், பி மார்க்கெட் ரெஸ்ட்ரிக்ஷன் சந்தை கட்டுப்பாடு, சி எம்ப்ளாயி வெல்ஃபேர் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பணியாளரோட நலனும் அவங்களோட திருப்தியும், டி கன்சியூமர் டெசிப்ஷன் நுகர்வோர் ஏமாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி எம்ப்ளாயி வெல்ஃபேர் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அடுத்து 283வது கொஸ்டின், விச் சிச்சுவேஷன் பெஸ்ட் டிமான்ஸ்ட்ரேட் தி கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் அண்ட் லாங் டேர்ம் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு குறுகிய காலத்தோட லாபத்துக்கும் நீண்ட கால வணிக நோக்கத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய முரண்பாட்டை சிறப்பாக காட்டக்கூடிய சூழ்நிலை வந்து இதில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கட்டிங் குவாலிட்டி கண்ட்ரோல் எக்ஸ்பெண்டிச்சர் டெம்பரரிலி thereby increasing current profit but risking customer trust. ஒரு தர கட்டுப்பாட்டு செலவு வந்து ஒரு குறுகிய காலத்தில் குறைக்கிறதுனால அவங்களோட லாபம் வந்து அதிகரிக்குது, அதே சமயத்தில் வாடிக்கையாளரோட நம்பிக்கைக்கு ஆபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி இம்ப்ரூவிங் எம்ப்ளாயி ட்ரைனிங் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி சிமுலேஷனலி பணியாளருக்கு பயிற்சியும் அதே சமயத்தில் அவங்களோட உற்பத்தி திறனையும் ஒரே நேரத்தில் மேம்படுத்தணும். சி இம்ப்ரூவிங் ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பொருளோட தரமும் நுகர்வோரோட திருப்தியையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. டி என்டரிங் எ நியூ மார்க்கெட் ஆஃப்டர் ப்ராப்பர் ரிசர்ச் முறையான ஆய்வுக்கு பின்னாடி தான் புதிய சந்தையில் வந்து நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, cutting quality control expenditure temporarily, thereby increasing current profit but risking customer trust தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 284வது கொஸ்டின் அசர்டைன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் வந்து லாங் டேர்ம் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ் மே ரெக்யர் சாக்ரிஃபைசிங் சம் இம்மீடியட் ரிட்டர்ன்ஸ். ஒரு நீண்ட கால வணிக நோக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரக்கூடிய வருவாயை வந்து தியாகம் செய்யலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில சமயத்தில் வந்து அவங்களோட வருவாயை வந்து தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ரீசன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரிசர்ச், அவங்களோட ஆராய்ச்சி பயிற்சிக்கும் அதே சமயத்தில் பணியாளருக்கு வழங்கக்கூடிய ட்ரைனிங், அதே மாதிரி குவாலிட்டி அண்ட் டெக்னாலஜி தொழில்நுட்ப மாற்றத்துக்கும் அந்த ஃபண்டை வந்து பயன்படுத்தலாம். அதனால் அவங்களோட எதிர்காலத்தில் வந்து நன்மைகள் வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, both A and R are true and R is the correct explanation of A. B, both A and R are true but R is not the correct explanation of A. C, A is true but R is false. D, A is false but R is true. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, both A and R are true. அடுத்து 285வது கொஸ்டின், which objective is represented when a company aims to become a preferred employer in its industry. ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனம் அவங்களோட துறையில் பணியாளர்கள் விரும்பக்கூடிய நிறுவனமாக மாறுறத முயற்சிக்கிறத எந்த நோக்கத்தில் வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு நிறுவனம் அவங்களோட துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் விரும்புகிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட நிறுவனத்தை மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது எந்த நோக்கத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, எம்ப்ளாயி வெல்ஃபேர் அண்டு டேலண்ட் அட்ராக்ஷன், பணியாளர் நலன் மற்றும் திறமையான பணியாளர்களை ஈர்த்தல். பி, கன்சூமர் எக்ஸ்பிளைட்டேஷன், நுகர்வோர் சுரண்டல். சி, டாக்ஸ் எவிஷன், வரி ஏய்ப்பு. டி, மார்க்கெட் வித்ட்ராயல், சந்தையிலிருந்து விலகுதல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எம்ப்ளாயி வெல்ஃபேர் அண்டு டேலண்ட் அட்ராக்ஷன். அடுத்து 286வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 1ல் ப்ராஃபிட்டபிலிட்டி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எம்ப்ளாயி வெல்ஃபேர், இன்னோவேஷன் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் எம்ப்ளாயி வெல் பீயிங் கொடுத்துருக்காங்க. ஃபினான்சியல் ரிட்டர்னு, கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன், நியூ ஐடியாஸ் அண்டு மெத்தட்ஸ். இதில் வந்து இன்னோவேஷன் அப்படிங்கிறது நியூ ஐடியாஸ் அண்டு மெத்தட்ஸு. எம்ப்ளாயி வெல்ஃபேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி வெல் பீயிங். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 2, 3, 1, 4 அந்த ஆர்டர் தான் கரெக்டான ஆர்டர். அடுத்து 287வது கொஸ்டின், which of the following most appropriately represents the objective of economic efficiency? பொருளாதார திறன் அப்படிங்கிறது எந்த நோக்கத்தோட பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ப்ரொடியூசிங் டெசையர்டு அவுட்புட் வித் மினிமம் அவைலபிள் ரிசோர்ஸ் யூஸ், தவிர்க்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச வள பயன்பாட்டோட தேவையை வந்து உற்பத்தி பெறுதல், தேவையான உற்பத்தியை வந்து பெறணும் அப்படிங்கிறாங்க. குறைந்தபட்ச வள பயன்பாட்டை பயன்படுத்தி தேவையான உற்பத்தியை வந்து பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பி, இன்க்ரீஸிங் வேஸ்டேஜ் டு இன்க்ரீஸ் காஸ்ட், செலவுகளை அதிகரிக்க வீணாக்கத்தையும் அதிகரிக்கணும், செலவையும் அதிகரிக்கணும், அதே சமயத்தில் அந்த பொருளோட வீணாகிறதையும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறாங்க. சி, இக்னோரிங் ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறனை வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிறாங்க. டி, யூசிங் ரிசோர்ஸஸ் வித்தவுட் பிளானிங், திட்டமிடாமல் வளங்களை வந்து பயன்படுத்துறது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ப்ரொடியூசிங் டிசைர்டு அவுட்புட் வித் மினிமம் அவைலபிள் ரிசோர்ஸ் யூஸ். அடுத்து 288வது கொஸ்டின், எ ஃபர்ம் செட்ஸ் மெஷரபிள் டார்கெட்ஸ் ஃபார் ப்ராஃபிட், மார்க்கெட் ஷேர், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், விச் இஸ் தி பிரின்சிபல் மேனேஜரியல் பெனிஃபிட். ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனம் அவங்களோட லாபத்தையும் சந்தையோட பங்கு, உற்பத்தி திறன் மற்றும் நுகர்வோர் திருப்தி இது எல்லாத்தையுமே அளவிடக்கூடிய இலக்காவை வந்து நிர்ணயிக்கிறாங்க. இதோட முக்கிய நிர்வாக பயன் வந்து என்ன? ஒரு நிறுவனம் இது எல்லாத்தையுமே வந்து நிர்ணயிக்குது. எது அப்படின்னா லாபம், சந்தை பங்கு, உற்பத்தி திறன் மற்றும் நுகர்வோர் திருப்தி இது எல்லாத்தையுமே அளக்கக்கூடியதுக்கு
ஒரு இலக்கை வந்து நிர்ணயிக்கிறாங்க. இதோட முக்கிய நிர்வாக பயன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபெசிலிட்டேட்டிங் பிளானிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன், திட்டமிடல் மற்றும் செயல்திறன் மதிப்பீட்டை எளிதாக்குறது. பி எலிமினேட்டிங் ஆல் அன்சர்டைனிட்டி, அனைத்து நிச்சயமற்ற தன்மையுமே நீக்கிறது. சி கேரண்டிங் மோனோபோலி, ஏகபோகத்தை உறுதி செய்கிறது. டி ரிமூவிங் தி நீடு ஃபார் கண்ட்ரோல், கட்டுப்பாட்டோட தேவையை வந்து நீக்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபெசிலிட்டேட்டிங் பிளானிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன். அடுத்து 289வது கொஸ்டின். ஏ கம்பெனி அப்சர்வ்ஸ் டிக்ளைனிங் சேல்ஸ், ஒரு நிறுவனத்தோட விற்பனை வந்து குறையுது. இன்ஸ்டீட் ஆஃப் மியர்லி ரெடியூசிங் ப்ரைஸஸ், எதுனால குறையுது அப்படின்னா விலையை மட்டும் குறைக்கல, அவங்க விலையை குறைக்காம அந்த நுகர்வோரோட தேவைகளை வந்து ஆய்வு செய்து தரத்தை வந்து மேம்படுத்தி பொருளை மறு வடிவமைக்கிறாங்க. விலையை மட்டும் குறைக்கவே இல்லை, அவங்க விலையை குறைக்காம நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நுகர்வோரோட தேவையை வந்து ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி அவங்களோட பொருளோட தரத்தை வந்து மேம்படுத்தி அந்த பொருளை மறு வடிவமைக்கிறாங்க. இது வந்து எந்த அணுகுமுறையை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கஸ்டமர் ஓரியன்டட் அண்ட் இன்னோவேஷன் ஓரியன்டட் அப்ரோச், நுகர்வோர் சார்ந்த மற்றும் புதுமை சார்ந்த அணுகுமுறை. பி காஸ்ட் கட்டிங் ஒன்லி அப்ரோச், செலவு குறைப்பு மட்டும் சார்ந்த அணுகுமுறை. சி மோனோபோலி அப்ரோச், ஏகபோக அணுகுமுறை. டி டாக்ஸ் ஓரியன்டட் அப்ரோச், வரி சார்ந்த அணுகுமுறை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கஸ்டமர் ஓரியன்டட் அண்ட் இன்னோவேஷன் ஓரியன்டட் அப்ரோச் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 290வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ டெசைரபிள் அப்ஜெக்டிவ் ஆஃப் எ ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ், ஒரு பொறுப்பான வணிகத்தில் விரும்பத்தக்க நோக்கம் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொறுப்பான வணிகத்தில் விரும்பத்தக்க நோக்கம் இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபேர் டீலிங் வித் ஸ்டாக் ஹோல்டர்ஸ், பங்குதாரர்களோட நியாயமான அணுகுமுறை. பி சஸ்டைனபிள் growth, நிலையான வளர்ச்சி. சி டெலிபரேட் எக்ஸ்பிளைட்டேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ், நுகர்வோரை வந்து திட்டமிட்டு சுரண்டுறது. டி குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், தர மேம்பாடு. இதில் எது வந்து ஒரு பொறுப்பான வணிகத்தில் விரும்பத்தக்க நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி டெலிபரேட் எக்ஸ்பிளைட்டேஷன் ஆஃப் கன்சூமர்ஸ், நுகர்வோரை வந்து திட்டமிட்டு சுரண்டுறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 291வது கொஸ்டின். அசர்டைன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஸ்னஸ் growth without adequate financial control may increase business risk, போதுமான நிதி கட்டுப்பாடு இல்லாமல் வணிகத்தோட வளர்ச்சி வந்து மேற்கொள்வது அப்படிங்கிறது வணிக இடரை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீசன் எக்ஸ்பென்ஷன் மே ரெக்வயர் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட், ஒர்க்கிங் கேபிட்டல் அண்டு ஃபினான்சியல் கமிட்மெண்ட். அவங்களோட விரிவாக்கத்துக்கு அவங்களோட பிஸ்னஸவோ அல்லது வணிகத்தையோ வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்கு கூடுதல் முதலீடு தேவைப்படலாம், அல்லது ஒரு மூலதனம் அல்லது நிதி கட்டுப்பாடு வந்து தேவைப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸு. டி ஏ இஸ் ஃபால்ஸு பட் ஆர் இஸ் ட்ரூ. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 292வது கொஸ்டின். விச் அப்ஜெக்டிவ் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் பில்டிங் லாங் டேர்ம் கஸ்டமர் லாயல்ட்டி, ஒரு நீண்ட கால வாடிக்கையாளரோட விசுவாசத்தை உருவாக்குறதுக்கு எந்த நோக்கம் வந்து தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நுகர்வோர் திருப்தி. பி காஸ்ட் கன்சல்மெண்ட், செலவு மறைக்கிறது. சி எம்ப்ளாயி ரிடக்ஷன், பணியாளர் குறைப்பு. டி மார்க்கெட் ரெஸ்ட்ரிக்ஷன், சந்தை கட்டுப்பாடு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 293வது கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் சோசியல் அண்டு ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ், ஒரு சமூக மற்றும் மனித நோக்கங்கள் தொடர்பான கூற்று வந்து கவனிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி வெல்ஃபேர் மே இம்ப்ரூவ் மோரல், பணியாளரோட நலன் வந்து அவங்களோட மன உற்சாகத்தை வந்து மேம்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கஸ்டமர் ப்ரொடெக்ஷன் மே ஸ்ட்ரென்தன் ட்ரஸ்ட்டு,
நுகர்வோரோட பாதுகாப்பு வந்து அவங்களோட நம்பிக்கையை வந்து வலுப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் கேன் இம்ப்ரூவ் சோசியல் லெஜிஸ்டிமேசி. சமூக மேம்பாடு அப்படிங்கிறது அந்த சமூகத்தை வந்து அங்கீகரிக்கிறதுக்கு மேம்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் வந்து சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் நெசசரிலி அன்ரிலேட்டட் டு லாங் டேர்ம் பிஸ்னஸ் சக்சஸ். சமூக நோக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு வணிகம் வந்து நீண்ட கால வெற்றியோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் A 1, 2 and 3 ஒன்லி, B 1 and 4 ஒன்லி, C 2, 3 and 4 ஒன்லி, D 1, 2, 3 and 4. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A 1, 2 and 3 ஒன்லி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 294வது கொஸ்டின், which objective is most directly with creating value for owners while maintaining the firm's ability to continue. ஒரு நிறுவனம் தொடர்ந்து செயல்படுறதுக்கு அவங்களோட உரிமையாளருக்கான மதிப்பை வந்து உருவாக்குறதுக்கும் நிறுவனம் தொடர்ச்சியாக செயல்படுறதுக்கும் உள்ள நேரடியான தொடர்புடைய நோக்கம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A சஸ்டைனபிள் ப்ராஃபிட்டபிலிட்டி, நிலையான லாபத்தன்மை, B அன்கண்ட்ரோல்டு எக்ஸ்பென்ஷன், கட்டுப்பாடற்ற விரிவாக்கம், C கன்சூமர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், நுகர்வோர் சுரண்டல், D ரிசோர்ஸ் டெப்ளிஷன், வளச்சிதைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A சஸ்டைனபிள் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஒரு நிறுவனம் தொடர்ந்து செயல்படுறதுக்கும் அவங்களோட உரிமையாளருக்கான மதிப்பை வந்து உருவாக்குறதுக்கும் தொடர்புடைய நேரடி தொடர்பு வந்து எந்த நோக்கம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 295வது கொஸ்டின், a company choose to retain a portion of its earnings for future expansion instead of distributing the entire amount to owners. Which objectives are stimulationally supported? ஒரு நிறுவனம் வந்து அவங்களோட முழு வருவாயையும் உரிமையாளர்களுக்கு உரிமையாளர்களுக்கு கொடுக்காம அவங்களோட எதிர்கால விரிவாக்கத்துக்கு ஒரு பகுதியை தக்க வச்சுக்கிறாங்க. இதனால எந்த நோக்கம் வந்து ஒரே நேரத்தில் ஆதரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A growth and financial strength, வளர்ச்சி மற்றும் நிதி வலிமை, B கன்சூமர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் மார்க்கெட் ரெஸ்ட்ரிக்ஷன், நுகர்வோர் சுரண்டல் மற்றும் சந்தை கட்டுப்பாடு, C எம்ப்ளாயி ரிடக்ஷன் அண்ட் டாக்ஸ் அவாய்டன்ஸ், பணியாளர் குறைப்பு மற்றும் வரி தவிர்ப்பு, D ப்ராடக்ட் வித்ட்ராயல் அண்ட் பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், பொருள் திரும்ப பெறுதல் மற்றும் வணிக சுருக்கம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A growth and financial strength தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 266வது கொஸ்டின், அசர்டைன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ் மே சேஞ்ச் இன் ரிலேட்டிவ் ப்ரையாரிட்டி அக்கார்டிங் டு என்விரான்மெண்டல் கண்டிஷன். வணிக சூழ்நிலைக்கு ஏற்ப வணிகத்தோட நோக்கம் வந்து முன்னுரிமை மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணிகத்தோட சூழ்நிலைக்கு ஏற்ப வணிகத்தோட நோக்கம் வந்து முன்னுரிமையை மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன், a firm facing a serve liquidity problem may temporarily prioritize survival and cash management over expansion. அவங்களோட கடுமையான பணப்புழக்க பிரச்சனையை வந்து அந்த நிறுவனம் எதிர்கொள்ளுது. அப்படி எதிர்கொள்ளும் போது அவங்களோட விரிவாக்கத்தை விட அவங்களோட நிறுவனத்தை தக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட தற்காலிக தேவையாக இருக்குது. மற்றும் அவங்களோட பண மேலாண்மைக்கு முன்னுரிமை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் A both A and R are true and R is the correct explanation of A. B both A and R are true but R is not the correct explanation of A. C A is true but R is false. D A is false but R is true. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A both A and R are true and R is the correct explanation of A. அடுத்து 297வது கொஸ்டின், which of the following represents a strategic rather than merely operational business objectives? கீழே இருக்க நாளில் எது வந்து ஒரு வெறும் செயல்பாட்டு நோக்கமாக இல்லாமல் ஒரு முக்கியமான நோக்கமாக வணிகத்தில் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A becoming a leading brand in a target market over the next 5 years.
அடுத்த 5 ஆண்டுகளில் இலக்கு வந்து சந்தையில் முன்னணி பிராண்டாக மாறணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக இருக்குது. செகண்டு, ப்ரிப்பரிங் டுடேஸ் அட்டன்ஸ் சீட், இன்றைய வருகை பதிவேட்டை வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆர்டரிங் ரொட்டீன் ஸ்டேஷனரி, வழக்கமான அலுவலக பொருட்களை ஆர்டர் செய்கிறது. டி, ஃபைலிங் எ டெய்லி இன்டர்னல் ஃபார்ம், தினசரி உள்படிவத்தை வந்து பதிவு செய்கிறது. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிகமிங் எ லீடிங் பிராண்ட் இன் எ டார்கெட் மார்க்கர் ஓவர் தி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 298வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னோவேஷன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு நியூ பொருளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இன்னோவேஷன் லிஸ்ட் 1ல் இன்னோவேஷன், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எம்ப்ளாயி வெல்ஃபேர், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் எம்ப்ளாயி கமிட்மெண்ட், காம்படேட்டிவ் அட்வான்டேஜ், கஸ்டமர் லாயல்ட்டி, சோசியல் லெஜிஸ்டிமசி அப்படின்னு இருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 2, 3, 1, 4 அப்படிங்கிற ஆர்டர் தான் கரெக்டான ஆர்டர். அடுத்து 299வது கொஸ்டின், a business earns moderate profits but continuously invest in employee development, product innovation, customer service and sustainable operations. Which conclusions is most appropriate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வணிகம் வந்து அவங்க தொடர்ந்து லாபம் ஈட்டினாலும் அதை வந்து அவங்க பணியாளர் மேம்பாட்டுக்காகவும் ஒரு பொருள் புதுமை, அவங்களோட புது பொருளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும், அவங்களோட வாடிக்கையாளர் சேவையை வந்து திருப்தியாக செய்கிறதுக்கும் மற்றும் நிலையான செயல்பாடுகளில் முதலீடு பண்ணுறாங்க. அந்த லாபத்தை வந்து அவங்களே அனுபவிக்காமல் இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து அவங்க முதலீடு பண்ணுறாங்க. இதிலிருந்து பெறக்கூடிய மிக சரியான முடிவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் தி, பிஸ்னஸ் இஸ் நெசசரிலி இன்எஃபிஷியன்ட், அது வந்து வணிகத்தோட அவசியத்தை வந்து திறனற்றது, அவசியமே வந்து திறனற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பி, தி பிஸ்னஸ் இஸ் pursuing a broader long-term objective framework rather than focusing exclusively on immediate profit. அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனடி லாபம் வருது, அந்த லாபத்தில் மட்டும் அவங்க கவனம் செலுத்தாமல் அவங்களோட நீண்டகால நோக்க கட்டமைப்பை வந்து பின்பற்றுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி, தி பிஸ்னஸ் ஹேஸ் அபண்டட் ப்ராஃபிட்டபிலிட்டி கம்ப்ளீட்லி, அந்த வணிகம் லாப நோக்கத்தை வந்து சுத்தமாகவே வந்து கைவிட்டுட்டாங்க. டி, தி பிஸ்னஸ் ஹேஸ் நோ மெஷரபிள் அப்ஜெக்டிவ், அந்த வணிகத்தோடுக்கு அளவிடக்கூடிய நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தி பிஸ்னஸ் இஸ் பர்சியூயிங் எ broader long-term objective framework rather than focusing exclusively on immediate profit. அதான் வந்து ஆன்சர். அடுத்து 300வது கொஸ்டின், which of the following provides the most comprehensive expansion of business objective in the modern business environment? ஒரு வணிக சூழலில் வணிக நோக்கத்தை வந்து மிக விரிவாக விளக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பிஸ்னஸ் எக்ஸிஸ்ட் ஒன்லி டு மேக்ஸிமைஸ் அக்கௌண்டிங் ப்ராஃபிட் irrespective of other consequences. பி வந்து பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் லிமிட்டட் டு ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் வால்யூம், வணிக நோக்கம் அப்படிங்கிறது உற்பத்தி மற்றும் விற்பனை அளவுக்கு மட்டுமே வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சி, பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ் என்கம்பஸ் profitability and survival together with growth, innovation, customer satisfaction, employee welfare, efficiency and responsible conduct. வணிக நோக்கம் அப்படிங்கிறது லாபத்தன்மை மற்றும் உயிர்வாழ்வுடன் அதோடு சேர்த்து அவங்களோட வளர்ச்சி, புதுமை, நுகர்வோர் திருப்தி, பணியாளர் நலன், திறன் மற்றும் பொறுப்பான நடத்தை, இது எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டெர்மினேட்டட் எக்ஸ்க்ளூசிவ்லி பை காம்படேட்டர்ஸ், வணிக நோக்கம் அப்படிங்கிறது போட்டியாளர்களால் மட்டுமே தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ் என்கம்பஸ் profitability and survival together with growth, innovation, customer satisfaction, employee welfare, efficiency and responsible conduct அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர்.
ஸோ இன்றைக்கி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.